ஹாய் டின்னர் பண்ணலாமா? எனக்கு டெய்லி நைட் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி. ஆனா லாஸ்ட்டா ஒரு தோசை சாப்பிட்டாட்டா, அந்த டின்னர் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. ஹோட்டல்ல போய் பரோட்டா அந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் சரி, கடைசியா ஒரு தோசை, ஒரு கல் தோசை சொல்லி சாப்பிட்டா தான், அந்த சாப்பிட்ட திருப்தியே எனக்கு இருக்கும். வீட்லயும் அப்படிதான். ஒண்ணு காலையில ஒரு தோசை சாப்பிட்டுருவேன். அப்படி இல்லாட்டா நைட்டு தோசை சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தோசை பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு சாதமாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு தோசையாவது ஒரு தோசையாவது நான் சாப்பிட்டுறணும். எனக்கு அந்த அளவுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு டின்னருக்கு வந்து தோசையும், சாம்பாரும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்து தக்காளி சாதம் வச்சிருந்தேன். நான் ஃப்ரைடே அதுவுமா சாம்பார் வைக்கட்டா அது அந்த ஃப்ரைடேக்கே அழகில்ல போல. அதே மாதிரி தான் நைட்டு சாம்பார் வச்சிடலாம் தோசை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது எப்பவும் போல ஈஸி தான். எல்லா காய்கறியும், பருப்பு எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல போட்டு அவிச்சு எடுத்துட்டு, திரும்படிக்கு அதில வந்து வெண்ணெய் ஊத்துவேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி வேணுங்கிறதுக்காக நல்லா ஹாட் வாட்டர் அத நல்லா ஆட் பண்ணிட்டு, சாம்பார் பொடி போட்டு, தாளிப்பு போட்டு எப்பவும் போல இறக்கிட்டு சைட்ல தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப திருப்தியா இருந்தது. கூட ஒரு கப் காஃபி சூப்பரா இருந்தது. லாஸ்ட்டு சாப்பிட்டத தான் வீடியோ எடுக்கல. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.